ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்ன விலாக் அப்படின்னா, சண்டே ஈவினிங் வந்து நாங்கள் ஒரு பார்க்குக்கு போயிருந்தோம். அது பார்க் இல்லை, ஒரு கார்டன். அந்த கார்டன் பேரே ஃப்ரெண்ட்ஷிப் கார்டன் தான். இந்த அருகே இதுதான் அந்த கார்டனுடைய நேமு. ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து இன்றைக்கி உங்கள் கூட இந்த விலாகில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அந்த பிளேஸ் வந்து நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 25 மினிட்ஸ் ட்ராவல் தான். 9 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது அந்த இடம் வந்து. நல்லா இருந்தது. நான் ரொம்ப நாளாக இந்த பிளேஸுக்கு போகணுன்னு சொல்லி வந்து ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க ஆல்ரெடி இந்த பிளேஸுக்கு. பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, அதனால் நானும் போகலாமான்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து உமன்ஸ் டே அன்னைக்கு ஸ்பெஷலாக வாங்க போகலாம், நீ தான் ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்த வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து இந்த பிளேஸுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. எனக்கு வந்து உதட்டில் வந்து கொஞ்சம், அதாவது ஹீட்டுக்கு வந்து ஒரு கொப்பளம் மாதிரி வந்தது. அது வந்து நம்ம ஊர்லலாம் பல்லி எச்சம் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ரீசன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிட்டா அந்த மாதிரி வந்துடுது எனக்கு. அட்லீஸ்ட்டு அந்த ஒரு வருஷத்தில் ஒரு டைம்னாலும் வந்துடும். சில டைம் வந்து 2 டைம் கூட வந்துடும். ஆனால் எந்த இடத்துல வந்ததோ அதே இடத்துல தான் திரும்பவும் அந்த வருது, அந்த கொப்பளம் மாதிரி. அது எதனால் அப்படின்னு சரியாக தெரியல. ஆனால் இங்கே இருக்க ஒரு அக்கா சொன்னாங்க, உடம்பு ரொம்ப ஹீட் ஆகுறனால அந்த மாதிரி வரும். ஏன்னா இப்போது வந்து கிளைமேட்டு சேஞ்ச் ஆகுதுல்ல. இவ்வளோ நாள் வந்து நல்ல கூலிங்காக இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் கிளைமேட்டு சேஞ்ச் ஆகுறனால உடம்பும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டிஃபர் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த பொண்ணோட வீடியோ எடுக்கலாமா வேண்டாமா, எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது வீடியோ. அது ஒரு மாதிரியாக தெரியுதே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருந்தது. அப்புறம் சரி விடு, இது ஒன்றும் நம்ம ஒன்றும் பண்ணலை, இயற்கையாக வந்தது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் அப்படி நான் வீடியோ எடுக்காமல் இருந்தாலும் கரெக்டாக இதெல்லாம் ரெடியாகி நார்மலாக வர்றதுக்கு ஒரு 10 days கிட்ட ஆயிரும். அது வரைக்கும் நம்ம வீடியோவும் எடுக்காமல் இருக்க முடியாதுல்ல. அதனால் சரி அப்படியே எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இது வந்து சென்டர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார்டனுடைய சென்டர் ஏரியா இந்த மாதிரி தான் செட் பண்ணியிருந்தாங்க. நல்ல வாட்டர் ஃபால்ஸ் வச்சு சூப்பராக இருந்தது. அப்படியே நம்ம அங்கேருந்து கொஞ்சம் அப்படியே சைடில் நடந்துட்டு இருந்தோன்னா தண்ணி வந்து அங்கங்கே கொஞ்சம் செப்ரேட்டாக பிரித்து கொஞ்சம் அழகாக காமிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கால்வாய் மாதிரி ரெடி பண்ணி தண்ணி அங்கங்கே கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு இடத்துல, இந்த இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி நல்ல கலர் கலர் மீனெல்லாம் இருந்தது. அந்த ஒரு பிளேஸில் மட்டும்தான் சுற்றிட்டே இருந்தது, வேறு எங்கேயும் இல்லை. ஒரு வேளைக்கு நாங்கள் வேறு இடத்துல போய் பார்க்கலையா என்னன்னு தெரியல. அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நல்ல கலர் கலர் மீன் இருந்தது. இந்த ஸ்டெப்ஸு வழியாக ஏறி போனோன்னா அங்கே மேலே அந்த கூடாரம் மாதிரி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அங்கே நின்று போய் பார்த்தோன்னா இதோட டாப் வியூ வந்து ஃபுல்லாகவே அந்த வியூ வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். தேவக்குட்டியை பாருங்கள், எல்லாரும் ஸ்டெப்ஸில் தான் ஏறி போவாங்க. ஆனால் நம்ம ஆள் மட்டும் அப்படி கிடையாது. மேலே ஏறி சறுக்கிட்டு இருந்தானா, உடனே அண்ணன் ஏறின உடனே தம்பி நானும் ஏறணும்னு சொல்லிட்டு மேலே ஏறியாச்சு. ஏறும்போது ஏறிட்டானா, தேவேஷை வந்து திரும்ப இறங்கும் பொழுது அந்த கிரிப்போட இறங்கி வந்துட்டான். அதுக்கு வந்து அந்த மாதிரி கிரிப்பா அப்படி மிதித்து வர தெரியல. அதுக்கப்புறம் போய் அவங்க தான் போய் கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த ஒரு பிளேஸில் இறங்கிலாம் ஃபோட்டோலாம் எதுவும் எடுக்கக்கூடாது, ஆனால் நம்ம ஆளுங்க யாரும் கேட்க மாட்டோம்ல. அப்போ போய் இறங்கி கொஞ்சம் சின்ன பசங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறம் தேவும் அம்மா நானும் இறங்கணுன்னுமே அவள் இறங்கணுன்னு அப்புறம் ஆதிக்குட்டியும் கொஞ்சம் இறங்கி இருந்துச்சு. இந்த பிளேஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ எடுக்க. நான் என்னான்னு தெரியல, என்னோடய ஃபோன் வந்து எப்போவுமே கேமரா நல்லா இருக்கும். இந்த வெயிலுக்கு வந்துட்டாலே சுத்தமாக கேமரா வந்து டல் ஆகிருது. ஏன்னே தெரில. நான் சாம்சங்கில் தான் வாங்கியிருந்தேன். மற்றபடி நார்மலாக வீட்டுக்குள்ளே இருக்கும்பொழுது ஃபோட்டோ வீடியோ எடுக்கும்பொழுது நல்லா கிளியராக நல்லா இருக்குது. இந்த வெயிலுக்குள்ளே போனால் மட்டும் கேமரா வந்து ஒரு மாதிரி டல்லாகிடுது மொபைலில். ஏன்னு தெரியல. வீடியோ நல்லா எனக்கு தெரிஞ்சு இன்னும் கிளியராக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற பிளேஸில் கூட ஓரளவுக்கு நல்லா கிளியராக வந்துருச்சு. இந்த இடத்துல ஏதோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கிளியராக எடுக்க ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் தேவ்குட்டி தான் எங்களை இந்த இடத்துல வந்து வீடியோ எடுத்தது. ஃபோட்டோ எடுக்க சொல்லி ஒவ்வொரு ஆள்கிட்டயும் சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அதனால் தேவ்கிட்ட கொடுத்து ஏய் அம்மாவை ஃபோட்டோ எடுடா சொல்லி வீடியோ ஆன் பண்ணி கொடுத்துட்டேன். அவன் தான் அப்புறம் எங்களை வந்து அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்திருந்தானா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்க்குடைய என்ட்ரன்ஸும் சரி வெளியில் வர்றதுக்கும் சரி இதுதான். இங்கேருந்து தான் போகணும். இந்த பார்க்குக்கு வந்து ஐயோ பார்க்குன்னே சொல்கிறேன், இந்த கார்டனுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 5 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஆளுக்கு 5 ரூபா, குழந்தைங்களுக்கு கிடையாது. நாங்கள் 2 பேருக்கும் 10 ரூபா கொடுத்தோம். அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டன் வர்றதுக்கு வண்டியெல்லாம் பார்க் பண்ணுறதுக்கு இடம் இங்கே வந்து நிறையாவே இருக்குது. வண்டி பார்க்கிங் பண்ணிவிட்டு ரிட்டன் வரும்பொழுது பார்க்கிங் பண்ணதுக்கும் சார்ஜ் பண்ணாங்க. 10 ரூபா பண்ணுனாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. எனக்கு இந்த இடத்துக்கு போகும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் காலேஜ் டைமில் ஊட்டிக்கு போயிருந்தேன். அந்த பிளேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு அந்த 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 கார்டனுக்குடைய என்ட்ரன்ஸில் நுழைஞ்ச உடனே எனக்கு வந்து தோணுன என் மைண்டில் வந்து டக்குன்னு கிளிக் ஆகின ஒரு விஷயம் அப்படின்னா, என்னுடைய காலேஜ் லைஃப்பில் வந்து நான் செகண்ட் இயர் படிக்கும் பொழுது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து காலேஜ்லேருந்து தான் கூட்டிகிட்டு போனாங்க. ஊட்டிக்கு போயிருந்தோம். எனக்கு சடனாக எனக்கு அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஏன்னா அந்த நேச்சர் வந்து அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.